இந்த மாநாட்டுக்காக நாங்க வந்து 1 ஏக்கர் லேண்ட் வந்து கொடுத்திருந்தோம். அதுக்காக விஜய் அண்ணா வந்து எங்களை கூப்பிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லா அகாமடேஷனுமே வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த மாநாடே வந்து நடந்துச்சு. அவங்க யாருமே வந்து இந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணுவாங்களான்னு தெரியல. அது வரைக்கும் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா நாங்க மாநாடுக்கு நிலம் கொடுத்ததுனால ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கறதுக்காக எங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்ணாவை போய் பாக்குறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் இருக்கு, கொஞ்சம் நர்வஸாவும் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாலிடிக்ஸ்ல வர்றதுக்கு முன்னாடில இருந்தே கொஞ்சம் கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோடது. அவங்க ஒன்னொன்னுமே வந்து என்னென்ன வேணும், பேசிக் ஹியூமன் நீட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணி கொண்டுட்டு வர்றதுனால ஓகேவா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஒன்ஸ் வந்து அவங்க ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா நிறைய வந்து ரெக்வஸ்ட் இருக்கு எங்களுடைய கிராமத்து சைட்ல இருந்து. கண்டிப்பா பண்ணி தருவாங்கன்ற ஒரு ஹோப் இருக்கு. இன்னைக்கு வீசாலைன்னு போட்டாலே இந்த மாநாடு நடந்த அந்த இடம் தான் மேப்லயே வைக்கிட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இதை பத்தி நான் அதிகமா சொல்லி ஆகணும். என்னன்னா எங்க ஊர் வந்து முன்னாடி வந்து யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. யாரு கேட்டாலுமே அந்த அளவுக்கு ஃபெமிலியரா கிடையாது. விஜய் அண்ணாவோட மாநாடு நடந்ததுல இருந்து ரொம்ப வந்து பாப்புலரா இருக்கு. எங்க பார்த்தாலுமே எங்களுடைய ஊரை பத்தி பேசுறாங்க. அது வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இடம் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கேன் விஜய்க்கு. அதனால இன்னைக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறேன், வந்திருக்கிறேன். நிலம் கொடுத்தது நாங்கள் ஒன்றும் அவர்கிட்ட பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஏக்கருக்கு கொடுத்தாரு. சரின்னு வாங்கிக்கணும். ஒரு மாற்றம் வேணும். அவருக்கு எங்கேயுமே மாநாட்டுக்கு இடம் கொடுக்கல. அது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கு. நாங்கள் ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அவருக்கு முதல் மாநாடு எங்கள் ஊரில் வெற்றி மாநாடாக நடக்கணுன்றதை வச்சு தான் அவருக்கு இடம் கொடுத்தோம். வெற்றிகரமாக நடைபெற்றது. நிலம் கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஒரு 1.5 ஏக்கர் தான் கொடுத்துருக்குறோம். அது உங்க நிலத்துல மாநாடு பந்தல் போட்டிருந்தாங்க? பந்தல் போட்டிருந்தாங்க. பார்க்கிங் கிடையாது. நம்ம இடத்துல டிவி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. நாம் ஒரு 4.5 ஏக்கர் ஏற்கனவே கொடுத்துட்டோம். அந்த இடத்துல தான் கூடாரம்லாம் போட்டு கொடுத்துட்டோம் நாங்கள் ஏற்கனவே. அதில் தான் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. நிலம் வாங்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க? ஒப்பந்தம் போடும்போது என்ன சொல்லி, எங்களுக்கு எப்படி நிலமோ எங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துட்றோம் அப்படின்னு, எப்படி நிலம் கொடுக்குறோமோ நாங்கள் அதே மாதிரி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மறுபடியும் எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு எங்களுக்கு விருந்து கோசம் எங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. நேருக்க பார்க்கணும் சொல்லி பார்த்துல இந்த டிவியில் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்க போகிறோம். நேரில் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி. இப்போல்லாம் எங்கள் பிள்ளை மாரி அவர் வந்தால் நல்லது தான். நாட்டுக்கே நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது. இவ்வளோ நாள் எதாவது இருந்தாலும் இப்போ வந்தால் நல்லா நேர்மையாக்க நல்லதாக மக்களுக்கு நல்ல உதவியெல்லாம் செய்வாங்க. ஏழை பாதைங்களுக்கு, ஏழை பிள்ளைங்களுக்கு நல்லது செஞ்சால் ரொம்ப நல்லது. அவ்வளவுதான். மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது.